இந்த தமிழகத்திலேயே மிக சிறந்த சட்டமன்ற தொகுதி எதுன்னா அது வந்து ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி தான் அப்படிங்கிற ஒரு நேமம் எடுக்கிறோம். கண்டிப்பாண்ணே. ஆனா அனைத்து ஏழை பாளைகளுக்கும் ஒரு நம்பிக்கை உருவாக்குறோம், அவங்க குறைகளை தீர்க்கிறோம். கண்டிப்பா. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட கடமை என்ன அப்படிங்கறத 100% நம்ம செயல்ல காட்டுறோம். அதான். ஒரு சிம்பிளா ஒரு கற்பனை பண்ணி பாறேன். மாசத்துல ஒரு நாள் கலெக்டர் சொல்லி கூட்டம் போடுறாங்க. அதே போல ஒவ்வொரு பஞ்சாயத்துலும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு எம்எல்ஏ வந்து மக்களோட குறை என்னன்னு கேட்டாப்லன்னா அது எப்படி இருக்கும்? அது கேட்டாங்கன்னா கொஞ்சம் நம்ம மக்கள் எல்லாம் சொல்லலாம், ஓரளவுக்கு மக்களோட குறை. இப்ப எனக்கு வந்து இந்த 1000 பணம் வரலங்க, எனக்கு வந்து ஒரு பட்டா மாறலங்க, எனக்கு வந்து ரோடு சரியில்லைங்க, எனக்கு வந்து தண்ணி இந்த மாதிரி இருக்குங்க, எனக்கு வந்து ரேஷன் கார்டுல இந்த பிரச்சனை இருக்குங்க, இதெல்லாம் நம்ம இந்த குறையை தீர்க்கும் போது ஒரு மாசத்துல ஒரு நாள் ஒரு எம்எல்ஏ ஒரு பஞ்சாயத்துல இறங்கி உங்க மக்களுடைய குறை என்னன்னு டைரக்டா காரை விட்டு இறங்கி நடந்து போய் உங்க குறை என்ன அப்படின்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணா எப்படி இருக்கும் அந்த எம்எல்ஏவோட மதிப்பு மக்கள் மத்தியில? ஆமா, அது சரி நமக்காக நம்மளோட இறங்கி வராரு அப்படிங்கிற ஒரு இல்ல ஒரு நம்மளோட குறை நல்ல எண்ணம் வரும். ஆமா, குறையும் தீருது. மக்களுக்கு வந்து குறை தீர்ப்பு கூட்டம் அப்படின்னாலே ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஆமா, என்னடா குறை பேச தீர்த்து வைக்கிறானுவ, பேர் தான் வச்சிருக்கானு குறை தீர்ப்பு கூட்டம்னு, இவனு என்னடா குறை தீர்க்கிறானுவ அடா போடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லாம ஏதாவது ஒரு குறைன்னு வச்சுக்க, வெயிட் பண்ணியா 1ஆம் தேதி கூட்டம் எம்எல்ஏ கூட்டம்யா சொல்லுவியா, அன்னைக்கே அந்த பிரச்சனை சரியாக நம்பிக்கை மக்களுக்கு வரணும். ஆமா, அப்போ வந்து பொதுமக்கள் வந்து நம்பி வந்து அவங்க குறைய சொல்லணும். அப்ப சொல்லும் போது அந்த குறைய நம்ம தீக்கணும். ஆமா, அப்ப அந்த எம்எல்ஏடைய மதிப்பு வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்படும். ஆமா, எம்எல்ஏ நேரா, அதாவது இன்னும் சிம்பிளா சொல்றேன், எம்எல்ஏ கிட்ட நம்ம நேரடியா பேச முடியுதியா, சாதாரண ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி எம்எல்ஏ பேச முடியுதியா அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா இப்போதைக்கு? பாத்துருக்கீங்க? அந்த யாருமே இல்லாத ஆள் நம்மளா இருக்கணும். அதானே. ஏன்னா இதுக்கு மேல நான் வந்து அரசியல்ல வந்து சம்பாதிச்சு இடம் வாங்கி 1 கோடி ரூபாய் வீடு கட்டி 35 ரூபாய் கார் வாங்கி போக போறது கிடையாது. அண்ணா ஆல்ரெடி செட்டில்டு. ஆமா, இதுக்கு மேல அது தேவையில்ல. அழகா நம்ம மட்டும் வரலாம், ஹாயா உட்காரலாம், ஏசி ரூம்ல ஹாயா போயிட்டு இருக்கலாம். உண்மையா தம்பி வந்தமா அப்புறம் அங்க இருக்கிறது தெரியாம இருக்கு. நீங்க அங்க வீட்டுல இருந்துகிட்டே ஆப்ரேட் பண்ணலாம். ஃபுல்லா சிசிடிவி எல்லாமே இருக்கு, எல்லாமே அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. போன் பண்ணி எல்லாத்தையுமே போன்லயே நீங்க டீல் பண்ணலாம். இந்த ஒரு வாழ்க்கையை தான் நான் போராடிட்டு இருந்தேன். நம்ம லைஃப் வந்து அந்த மாதிரி போகணும், ஆட்டோ ஓட்டுனதா இருக்கட்டும், திருப்பூர்ல வேலை செஞ்சா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ணதா இருக்கட்டும், இந்த ஒரு லைஃபுக்காக தான். அப்போ நான் எதிர்பார்த்த லைஃப் ஈஸியா இல்லாம நான் கஷ்டப்பட்டதுக்கான பலனா கிடைச்சிருச்சு. ஆமா, நான் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி நான் என்னோட லைஃப வந்து செட்டில் பண்ணிட்டேன். ஆமா, லைஃபுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. இப்ப மக்களுக்கு தேவையானதை ஏதோ பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேல என்னன்னா கடவுள் நம்ம கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துறோம். நம்ம நல்லா இருக்கும், ரைட்டு. நம்ம நல்லா இருக்கும் போது மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும், மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிக்கணும். இன்னைக்கு எப்படி எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறமா ஒரு பேரை வந்து, அதே போல நம்ம மக்களுக்காக நல்ல விஷயங்கள் செய்யணும். ஆமா, இப்படி ஒரு இருந்தாருன்னு பேசணும்ல. இப்ப நீங்க வசதியா இருக்கீங்க, உங்க ஃபேமிலிக்கு தேவை. இப்போ உங்க பசங்களே என்ன சொல்லுவாங்க, நம்ம அப்பா செஞ்சு நமக்கு வச்சுட்டாருன்னு உங்க ஃபேமிலி மட்டும்தான் இப்போ உங்களை பெருமையா பேசும். நம்ம கஷ்டப்படாம நம்ம அப்பா பாத்துட்டு. அதே ஊருக்கு போனீங்கன்னா ஊரே சரி ரங்கத்தார் வினோத்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இந்த அளவுக்கு பண்ணாரு அப்படின்னு ஊரே பேசுவாங்க. அதுதான்ப்பா, வேற ஒண்ணு இல்லப்பா. நம்ம வந்து அந்த ஒரு பேருக்காக மட்டும் இல்ல, 2வது மனுஷனா பிறந்தோம், ஏதாவது நம்ம மக்களுக்கு செய்யணும் தம்பி. கண்டிப்பா. இப்படியே இருந்துட்டு இப்படியே சாவறது விருப்பம் தம்பி. மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் ஒன்னும் பெருசா நம்ம அள்ளி கொடுக்க போறோம்னு சொல்ல வரல. அதாவது இப்போ ஒரு ஜிஹெச்சுக்கு போறோம்னு வச்சுக்கேன், ஒரு மரியாதை கொடுத்து அவங்க வைத்தியம் பார்க்கணும் தம்பி. அது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இதுல நம்மளே பண்ணிக்கலாம். எம்எல்ஏவோட புகார் பெட்டி ஒண்ணு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடியே, அதெல்லாம் எம்எல்ஏ நினைச்சா எல்லாம் பண்ணலாம். எம்எல்ஏ நினைச்சா ஏ டு இசட்டுப்பா. ஒரு சட்டமன்ற தொகுதிப்பா, அது சட்டமன்ற தொகுதி அவங்க கண்ட்ரோல், அந்த மாதிரி அவங்க கண்ட்ரோல்ப்பா. அவரு தாப்பா டாப்பு. யாருக்கும் குழந்தை பிறந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போனோம். ஒரு பொண்ணு வந்து இல்லாதப்பட்ட குடும்பம், பிரசவ வலி, துடிக்குது, ஐயோ அம்மான்னு கத்துது. அப்ப அந்த செவிலி அந்த நர்ஸ் கேக்குது அந்த பொண்ணுகிட்ட, என்னடி கத்திட்டே உட்காந்துருக்க, படுக்கும்போது சோமாச்சடி அப்படிங்குது. இது எவ்வளவு பெரிய வலி தம்பி இல்ல? ஒரு பிரசவ அக்கா தங்கச்சி இருக்காங்க, இவங்களுக்கே வச்சுக்க, இவங்களுக்கே அவங்களே ஒரு லேடி. ஆமா, ஒரு பையன் ஒரு டாக்டரா இருந்தா, ஆம்பளையா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு லேடி அவங்களே நர்ஸ்.
நர்ஸ் கேக்குது, என்னடி கத்துற, படுக்கும்போது சோமாச்சடி, அப்ப ஒண்ணும் தெரியலடிங்குது. அவங்க எல்லாரும் எழுத்து பேச முடியல, எழுத்து கேட்க முடியல தம்பி. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மரியாதை கிடையாது. இப்ப அதை நான் பாத்துட்டு நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்க, கவர்மெண்ட் அதிகாரி எழுத்து பேசணும்னு நம்ம மேல கேஸ் போடுவானுவோம். சராசரியான மக்கள் பொண்ணா. ஆமா, நீ போய் கவர்மெண்ட் செவிலியர் எப்படி எழுத்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேல கேஸ் போடுவானுவோம். ஏதாவது புகார்னா உடனே எம்எல்ஏவுக்கு போன் பண்ணணும்னா அங்க ஒரு போர்டு வைக்கணும். புரியுதா இல்ல? எம்எல்ஏ நம்பர் போட்டு அங்க ஒரு போர்டு வைக்கணும். இப்ப இத யாரு கேட்கலான்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கேட்கலாம். எம்எல்ஏ எப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள நுழையும் போது இந்த அளவுக்கு எல்லாமே யோசிச்சு இல்ல, எல்லாமே இருக்கணும் தம்பி. வேற ஒண்ணும் கேட்கல தம்பி, குறைஞ்சபட்சம் மரியாதை தான் கேக்குறோம். வேற ஒண்ணும் நம்ம கேட்கலாம் அவங்கள்ட்ட. ஆமா ஆமா. அநாகரிகமா அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவன் உடனே ஒரு நம்பிக்கை வரணும். எம்எல்ஏக்கு போன் போடு, ஒரு தப்பு நடக்குது அதை கண்டிக்கணும்னா எம்எல்ஏக்கு போன் போடுப்பா, அந்த நம்பருக்கு போன் அடி அப்படிங்கணும். அப்ப அந்த பாமரனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமா, எம்எல்ஏ இருக்காரு, நம்ம இருக்காரு நம்பிக்கை, நமக்கு பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்குறோம். ரெண்டாவது, அந்த அரசு அதிகாரிக்கு பயம், ஐயோ எம்எல்ஏ கேட்பாரு, நம்ம இப்பெல்லாம் செய்யக்கூடாது, இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னா பயம் வரணும். இவங்களுக்கு நம்பிக்கையும் அவங்களுக்கு பயத்தையும் கொடுக்கணும் தம்பி. இப்ப உனக்கு புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. நம்ம கான்செப்ட் என்னன்னா ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் நம்மளோட கான்செப்ட். ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும் தம்பி. ஏழை எளிய மக்கள் ஒன்னும் அவங்களுக்கு பெருசா சொன்ன அள்ளி விடலாம் தேவையில்ல தம்பி. அவங்களுக்குன்னு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் தம்பி. அந்த கிடைக்க வேண்டிய சலுகைகளை சரி பண்ணி கொடுத்தாலும் இருக்கிற சலுகைகளை அவங்க நல்லபடியா கிடைக்கணும் தம்பி. ஒரு மரியாதை நிமித்தமா ஏழை இருக்கப்பட்டவன் இல்லாப்பட்டவனும் பார்க்க கூடாது தம்பி. கவர்மெண்ட் அதிகாரம் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது மாதிரி பார்க்க கூடாது. அப்ப இந்த சட்டமன்ற தொகுதிங்கிறது ஒரு எம்எல்ஏவோட கண்ட்ரோல். அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். என்னைக்காவது ஒரு எம்எல்ஏ மக்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அத சொல்லுங்க. ஆமா, ஆனா ஓட்டு கேக்குற அன்னைக்கு வராங்க. அப்புறம் இவங்களுடைய கட்சியை பத்தி விளம்பரப்படுத்துறதுக்கு கூட்டம் போடுறதுக்கு வராங்க. ஆமா, அப்புறம் ஏதாச்சும் ரோடு போட்டா திறப்பு விழாவுக்கு வராங்க. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் வராங்க. ஆனா மக்களோட குறை என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு கடமைக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை கடமைக்கு ஒரு யூனியன் ஆபீஸ்ல ஒரு கூட்டம் போறாங்க. அது மக்களுக்கு தெரிய கூட இல்ல. அதை நம்பி ஒரு மக்களும் போக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைனா, குறைத்திருக்கும் கூட்டத்துக்கு மக்கள் நம்பி போறாங்களா? இல்ல. ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஏன் போக மாட்டாங்கன்னா அவங்க கடமைக்கு அவங்க செய்யறாங்கிறது மக்களுக்கு தெரியுது. அவங்க கடமைக்கு செஞ்சுட்டு இருக்காங்கப்பா, நம்ம போய் கொடுத்து விட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க? அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த மைண்ட் செட் வந்தனாலதான் இவங்க குறைத்திருக்கும் கூட்டம் வச்சா கூட போக மாட்டாங்க. அது ஃபார்மாலிட்டிக்கு வச்சிருக்காங்க. ஃபார்மாலிட்டிக்கு அவங்க நாங்களும் குறைத்திருக்கும் கூட்டம் போடுறோம். ஆமா. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, குறைத்திருக்கும் கூட்டம் அப்படின்னா ஒரு கூட்டம் நடத்துறதுல ஒரு 100 கம்ப்ளைண்ட் வருது வச்சுக்க தம்பி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 100 கம்ப்ளைண்ட் நமக்கு ஒரு குறைத்திருக்கும் கூட்டத்துல வருதுன்னு வச்சுக்க. அந்த 100 கம்ப்ளைண்ட்ல தம்பி நல்லா யோசிச்சு பாரு, ஒரு 70% கம்ப்ளைண்ட், ஒரு 60% கம்ப்ளைண்ட் ஆகுது நம்ம மக்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாண்ணே. ஒரு 10% கூட இவங்களால சரி பண்ணி கொடுக்க முடியல. ஆமா. அப்படிங்கும் போது எப்படி குறைத்திருக்கும் கூட்டத்துக்கு மக்கள் நம்பி போவாங்க? ஆமா ஆமா ஆமா. அப்ப அது நீ குறைத்திருக்கும் கூட்டம் நீ கடமைக்கு நடத்துறங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதே எதுக்காகனா, சட்டமன்றத்துல மக்களுக்காக சேவை செய்யதான். மக்களோட குறைகள் என்னன்னு கேட்டறிஞ்சு மக்களுக்கு தான் செய்யணும். ஒரு நல்ல தண்ணி, சாலை வசதியில இருந்து கரண்ட் ஏதாவது பிரச்சனையா, இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இபி ஆபீஸுக்கு போன் பண்றோம். இபி ஆபீஸ்ல உள்ளவங்க நமக்கு சரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்குறாங்க தம்பி. உண்மையை சொல்லு. நான் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் நிறைய பண்ணிருக்கேன். பண்ணிட்டு ஒண்ணு போன் எடுக்க மாட்டாங்க, இல்ல இந்த ஆவராம்பாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா பதில் சொல்றாங்களா? இன்ன வரைக்கும் சொன்னதே இல்லண்ணே. ஆனா எந்த இதுலயுமே நான் தண்ணிக்கு கிளர்க்கு கால் பண்ணி, சார் தண்ணி வரல சாருங்கிறேன், அதுக்குமே சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. பாத்துட்டு என்ன சொல்றாருன்னா, பாருங்க எல்லாரும் கீழே தொட்டி கட்டி வச்சிருக்காங்க, மக்களுக்கு குடிக்க கூட தண்ணி போடல அப்படின்னு எங்க வீட்டை பாத்துட்டு, உங்க தென்னை மரத்துல ஏன் தம்பி இவ்வளவு சாக்கடை கிடக்கு, அப்ப தண்ணி நீங்க நிறைய யூஸ் பண்றீங்களா? நான் தண்ணி வரலன்னு தானே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றேன். தெரு லைன் பைப்ல தண்ணியே வரல. அதான் சொல்றாங்களே. இதே இப்ப அவங்க வீட்டுல எல்லாம் போனா அவங்க தொட்டி கட்டாம இருக்காங்களா? அவங்க வீட்டுல தண்ணி பைப்ல இல்லாம இருக்காங்களா? அவங்க வீட்டு தென்னை மரத்துக்கு தண்ணி விடாம இருக்காங்களா? ஆமா. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே நம்ம பொதுமக்கள். நம்ம வாங்குற சோப்புல இருந்து, சீப்புல இருந்து, ஒவ்வொரு அரிசியில இருந்து, ஒவ்வொரு பொருளுக்கும் கவர்மெண்ட் வரி கட்டுற மாதிரி தம்பி. அந்த வரி தான் அவங்களுக்கு சம்பளம். ஆமா, ரைட் தானே? ரைட். முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி அவரா இருக்கட்டும்,
இல்ல ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், யாரா வேணாகட்டும், கலைஞரா வேணாகட்டும், அவங்க நம்ம காசை வரி எடுத்து கவர்மெண்ட் ஆபீசருக்கு சம்பளம் போடுறது இல்ல, ஆமா நம்மளோட வரி பணம் தான். மக்களோட வரி பணம் தான். அப்ப நம்ம தான் சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப அவங்களுக்கு நியாயம். அப்ப நம்ம எதிர்த்து கேட்க முடியல, எதிர்த்து கேட்க கேட்க முடியல. முடியாது. ஏன்னா நமக்கு சப்போர்ட் யாரும் இல்ல. ஆமா நம்ம தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர் தான் எனக்கு என்ன போச்சுன்னு அவர் பாட்டு போயிட்டு இருக்காருல. அப்ப மக்களை பத்தி கவலைப்படுறது யாரு? யாருமே இல்ல. பணம் தான் சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஏன் மக்களோட ரத்தத்தை வந்து உறிஞ்சணும்? ஆமா வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல, வேற ஏதாவது தொழில் பண்ணலாம்ல. அரசியல பிசினஸ் ஆக்க வராங்க அவங்க. வேற என்ன ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கணும்? அரசியல்ல ஈஸியா சம்பாதிச்சிடுறாங்க, அதுக்காக தானே வராங்க. இல்ல இப்ப இது வந்து ஒரு இல்லாதப்பட்ட மக்கள் இல்லைங்களா, எத்தனையோ மக்கள் இருக்காங்க தம்பி. ஆமா ஒரு 200 ரூபாய்க்கு, ஒரு 100 ரூபாய்க்கும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. கஷ்டப்படுற மக்கள் இன்னைக்கு எவ்வளவு மக்கள் தெரியுமா தம்பி இருக்காங்க? நமக்கு தெரியறதில்ல தம்பி. நமக்கு தெரிஞ்ச எவ்வளவு இருக்காங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா அது யார்கிட்ட சொல்றது? அது யார் என்ன இத போய் சொல்லி என்ன ஆக போகுது? யார்கிட்ட சொல்லி ஒன்னும் ஆக போகுது? சொல்லணுங்கிறத விட சொன்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு பயம் அந்த நிறைய பேருக்கு இருக்கு. இல்லப்பா, எல்லாருமே பணத்துக்கு வேலை போறானுவப்பா. பணம்னா வேலை போறானு. மக்களை பத்தி என்ன கவலைப்படுறானு? யார் செத்தான்னா, யார் போனா, இவனுக்கு என்ன, இவனு பணம் வருதா, இவங்க சம்பாதிக்கிறாங்களா? அப்ப நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆட்களே ஆமா நமக்கு எதிரா இருக்காங்க, நம்ம எதிராக இருக்காங்க. ஆமா அப்ப பணம் அது ஒண்ணுதான் வாழ்க்கையை தவிர மக்களை பத்தி யாரு கவலைப்படுறா? எந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு இறங்கி வீதியில வந்து தெருவா கேட்டது, ஊரா கேட்டது எந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இன்ன வரைக்கும்? நீ சொல்லு. இன்ன வரையும் யாருமே கிடையாதுண்ணே. அப்ப அவங்களோட வேலை தான் என்னப்பா? அவங்க அவங்க என்ன வேலை பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டான வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. சோ இப்படியே போயிட்டு இருக்கணுமா? சொல்லு பாப்பா. அப்ப நம்மள மாதிரி இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்யக்கூடாதா? அதுதானே இப்ப இறங்கி பண்ணுங்கண்ணே. அதனால நம்ம இறங்குறோம். எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டோட அடிப்படை வேலைகள் என்னென்ன, அவரோட கடமை என்னென்ன அப்படிங்கறத நம்ம வந்து சுட்டி காட்டணும் தம்பி. 234 தொகுதியோட எம்எல்ஏக்கள்லயும் சிறந்த எம்எல்ஏங்கிற ஒரு நேம் வாங்கிடணும். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில உள்ள உறுப்பினர், சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் தம்பி. கண்டிப்பான. ஆனா இதுலயே நம்ம சட்டமன்ற தொகுதியிலேயே இன்ன வரைக்கும் இப்படி ஒரு எம்எல்ஏ நமக்கு வந்ததில்ல அப்படிங்கிற ஒரு நேம கிரியேட் பண்ணிடணும். கண்டிப்பா தம்பி. நமக்கு நேமுக்காக மட்டும் நம்ம பண்ணாம நம்மளுடைய கடமையை வந்து சரிவர இந்த மக்களுக்காக, அவங்க நம்ம பேருக்காக போராட போறது இல்ல, நம்ம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சா நம்ம தேடி பேர் வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால தம்பி, எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண்டிப்பான. அவ்வளவுதான். இப்ப கடவுள் வந்து எனக்கு கொடுத்திருக்க கூடிய இந்த வாய்ப்பு, இந்த பவர், இது எல்லாமே எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துடல. ஆமா, பல கஷ்டங்கள் கடவுள் எனக்கு கொடுத்தாலும் தம்பி, நான் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கைய எனக்கு கொடுத்துட்டாரு கடவுள். ஆமா. ஆனா இந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பவர், ஒரு தெம்பு, ஒரு திறமைய அந்த கடவுள் எனக்கு கொடுத்ததா நான் உணர்றேன் தம்பி. கண்டிப்பான. எல்லாருக்குமா கடவுள் இப்படி கொடுத்துட்டான்? ஆமா, எத்தனையோ பேர் அந்த லைஃபுக்காக இன்னும் போராடிட்டு இருக்காங்க, இந்த லைஃபுக்காக. ஆமா, கிடைக்கலையேன்னு. ஆனா இவ்வளவு கிடைச்சு, ஆமா கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்களால ஒரு 10 பேராவது வாழ்ந்தாங்கிற ஒரு இதாவது இருக்கணும், ஒரு நல்ல பேரு. அத நான் வந்து வீணாக்கோ விரும்பல தம்பி. எனக்கு இது தவறான இதுல எதுக்கும் மிஸ்யூஸ் பண்ணாம, தப்பா யூஸ் பண்ணாம ஒரு நல்லதுக்காக யூஸ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது பொது விஷயங்கள்ல வந்து நம்ம பொது காரியங்கள்ல இப்ப நீ எப்படி வந்து இந்த மண்ணு வெட்டுறதை தடுக்கணும்னு ஒரு உணர்வு வந்துச்சுல்ல. ஆமா, அந்த உணர்வு மட்டும் தானே இருக்கு, ஆனா பவர் இல்ல. அந்த உணர்வு தான் தம்பி பெரிய விஷயம். அந்த உணர்வு வருது பத்தியா? ஒரு தப்பு நடக்குது, நம்ம தட்டி கேட்கணும், உணர்வு வருது இல்ல. இன்னும் எத்தனை பேர் வந்து தப்பு நடக்குது தட்டி கேட்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க, எத்தனை பேர் செய்யறாங்க தம்பி? ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கணுங்கிற ஒரு மனசு எல்லாருக்கும் கிடையாது தம்பி. அது ஒரு சில பேர்ட்ட தான் இருக்கு. அந்த ஒரு சில பேர்ல அண்ணனும் ஒருவன். கண்டிப்பான. அப்ப நமக்கு வந்து என்னடா தேவை அப்படின்னா ஒரு பவர். ஆமா. அப்ப வந்து ஒரு எம்எல்ஏவால, ஒரு சட்டமன்ற உறுப்பினரால மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆமா, கண்டிப்பா. பணம் சம்பாதிக்கிறதுதான் வெகு அரசியல்வாதிகள், வெகு நம்ம கவர்மெண்ட் அரசு ஊழியர்கள் பணம் சம்பாதிக்கணும். அரசியல்வாதிகளும் பணம் சம்பாதிக்கணும். எல்லா அரசியல்வாதிகளையும் எல்லா கவர்மெண்ட் அதிகாரிகளையும் நான் குறை சொல்லல.
ம், ம். எல்லா அரசு அதிகாரிகளையும் நான் குறை சொல்லல, ம், ம். கண்டிப்பாண்ணே. நல்லவங்களும் இருக்காங்க அதுல. இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து நல்லது பண்றவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆமா. நல்லது பண்றாங்க பாத்தியா, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இந்த முடிச்சவித்தனம், மொள்ளமாத்தனம், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், ம், ம். அவனுக்கு தான் நான் சொல்றது வந்து சுருக்குன்னு இருக்கும். ஆமா, ஆமா, ஆமா. புரியுதா அவன் சொல்றது? புரியுது, புரியுது, புரியுது. அவங்களுக்கு தான் நான் சொல்றது சுருக்குன்னு இருக்கும். அரசு ஆமா, ஆமா. ஊழியர்கள் எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு கிடையாது, நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மக்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும். கண்டிப்பாண்ணே. அதை செய்யறோம். வர 2026ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில உருவாகும். கண்டிப்பா. சோ அதனால ஒரே டாட் தான், சுயேட்சை நின்று ஜெயிக்கிறது நம்ம, அவ்வளவுதான். 2026 இது ஹெட் ஒயிட் எல்லாம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னம்பிக்கை, அதுக்கான வேலைகள், அதுக்கான உழைப்புகள் கண்டிப்பா போயிட்டு இருக்கு. ஜெயிக்கணும், அவ்வளவுதான். சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அவ்வளவுதான். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்களோ அதை விட 100% நான் எதிர்பார்த்துட்டு நடக்கும் தம்பி. நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்லபடியா என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, சத்தியமா எம்எல்ஏ அந்த அத நான் உங்களை விட நான் 100% அதிகமாவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதான் தம்பி, அதான் நம்ம வந்து நம்ம மனசு, நம்மளுடைய எண்ணங்கள் நல்லபடியா இருந்தா கடவுள் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுவோம் தம்பி. அது நிறைய டைம் நான் உணர்ந்திருக்கேன். அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம போய் மனு தாக்கல் மட்டும் தான் பண்றோம். கண்டிப்பா ஜெயிக்கிறோம், அந்த கடவுள் புண்ணியத்துல ஜெயிக்கிறோம். கண்டிப்பாண்ணே. இந்த தமிழகத்திலேயே மிக சிறந்த சட்டமன்ற தொகுதி எதுன்னா அது வந்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி தான் அப்படிங்கிற ஒரு நேமம் எடுக்கிறோம். கண்டிப்பாண்ணே. ஆனா அனைத்து ஏழை பாளைகளுக்கும் ஒரு நம்பிக்கை உருவாக்குறோம், அவங்க குறைகளை தீர்க்கிறோம். கண்டிப்பா. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட கடமை என்ன அப்படிங்கறத 100% நம்ம செயல்ல காட்டுறோம். கண்டிப்பாண்ணே. அவ்வளவுதான்.